வாழ்க்கையில சில நேரங்கள்ல நாம நினைக்கிறது உண்டு, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம், ஏன் இவ்வளோ வலி அப்படின்னு. நம்பிக்கை துரோகம், அவமானம், இல்லைனா நம்மளை புரிஞ்சுக்காத ஒரு சூழல், இதுல ஏதாவது ஒண்ணு உங்களை இன்னைக்கு காயப்படுத்திட்டு இருக்கலாம். ஆனா ஒண்ணு தெரியுமா, இருட்டு அதிகமாகுதுன்னா விடியல் ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். அது போல உங்க கஷ்டம் அதிகமாகுதுன்னா உங்களுக்கான பெரிய வெற்றி காத்துட்டு இருக்கு. உங்களுக்கு வந்திருக்கிற இந்த வலி உங்களை அழிக்க வரல, உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கு. மற்றவங்க உங்களை ஒரு சாதாரண கல்லாக பார்க்கலாம், ஆனா உளியின் அடி தாங்கும் உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் ஒரு விலையுயர்ந்த வைரம் என்று. இனிமே பழைய நீங்க கிடையாது, நேற்று இருந்த நீங்க வேற. இது உங்க வெர்ஷன் 2.0. யாரும் உங்களுக்கு உதவலன்னு வருத்தப்படாதீங்க. நீங்க ஒரு செல்ஃப் மேட் பர்சன். நீங்க உங்களை மதிக்க ஆரம்பிச்சா உலகம் உங்களை ஒரு ஐடென்டிட்டியா பார்க்க ஆரம்பிக்கும். ஐடென்டிட்டிக்கு போட்டு விதை மண்ணுக்குள் இருக்கும் வரை இருட்டு என்று கலங்காதே, அதுதான் நீ விருட்சமாக மாறப்போகும் ரகசிய தருணம். சூரியன் அந்தியில் சாய்ந்தாலும் அடுத்த நாள் அதிகாலை இன்னும் அழகாக உதிக்கும். முதல் செங்கல் கோவிலாக மாறாது, ஆனால் அதே கோவிலின் உச்சியில் உலகம் பார்க்கும் கலசமாக உயர்வது காத்திருந்த கடைசி செங்கல் தான். மனமுடையாதே, வாழ்க்கை முடிந்த கதை அல்ல, இன்னும் எழுதப்படாத பல அத்தியாயங்கள் உனக்காக காத்திருக்கிறது. தாமதமாகும் விடியல் தவறானதல்ல, அதே போல தாமதமாக வரும் வெற்றி சாதாரணமாக வராது. அது ஒரு நாள் உலகம் திரும்பி பார்க்கும் உச்சி வெற்றியாக பிரகாசிக்கும். காத்திருந்த நேரம் வீணல்ல, அது உன்னை சாதாரண மனிதனிலிருந்து சாதனையாளனாக மாற்ற மறைந்திருந்த உன்னத காலம். விரைவாக கிடைக்கும் வெற்றி சில நேரம் மறைந்து போகும், ஆனால் தாமதமாக வரும் வெற்றி வரலாறு எழுதும். பெண் பலவீனத்தின் அடையாளம் இல்லை, அவள் தைரியத்தின் வடிவம். வாழ்க்கை எத்தனை சோதனை கொடுத்தாலும் அதை அமைதியாக எதிர்கொண்டு மீண்டும் எழும் சக்தி ஒரு பெண்ணிடம் உள்ளது. அவள் ஒரு மகள், அவள் ஒரு சகோதரி, அவள் ஒரு தாய், அவள் ஒரு குடும்பத்தின் முழு உலகம். பெண்ணை மதிக்கும் வீட்டில் அன்பும் சந்தோஷமும் இருக்கும். அவளை புரிந்து கொள்ளும் இடத்தில் வாழ்க்கை அழகாக மாறும். ஒரு பெண் தன்னம்பிக்கை கொண்டால் அவளை தடுக்க உலகத்தில் எந்த சக்தியும் போதாது. ஒரு பெண் உயர்ந்தால் அவள் மட்டும் உயர்வதில்லை, அவளுடன் ஒரு குடும்பம், ஒரு சமூகம், ஒரு தலைமுறை உயர்கிறது. ஒரு குடும்பத்தின் உயிரும் ஒரு நாட்டின் எதிர்காலமும் அவர்கள்தான். கல்வி, பொருளாதாரம், இப்படி எந்த துறையையும் எடுத்துக்கொண்டாலும் பெண்கள் இல்லாமல் சமூகம் முழுமையடையாது. பெண்களை மதிப்போம், உலகத்தை உயர்த்துவோம்.